Good morning. The time is 9:54 a.m. Currently in St. John's it's 8 degrees and cloudy. Today there will be light rain with a forecasted high of 9 and a low of 7. No tasks for today. Have a good one. வே ப்ரோட்டீனை போட்டாச்சு. போட்டு ஓட்டு மில்க்கு ப்ளஸ் சியா சீடோட மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பணும். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் தாழ ஆரியனாகிறா அருட்பெரும் ஜோதி. நேற்று வந்து ஐ வாஸ் ஃபீலிங் நாஸ்டாலஜிக் ஃபார் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ஆட் மோர் நாஸ்டாலஜியா அப்படின்னு வந்து நான் டிசைட் பண்ணி நேராக நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அப்படியே இங்கேருந்து அங்கே எப்படி போவேனோ அதே மாதிரி வந்து அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு அங்கே போய் சுற்றிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே திரும்ப கிளம்பி வீட்டுக்கு வந்து இது பண்ணேன். நான் மற்ற நாஸ்டாலஜிலாம் என்ன பண்ணுறத நான் போய் காரை எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். என்ன அந்த நாஸ்டாலஜி விஷயம் அப்படின்னா, October 15, 2022 தான் வந்து நான் கனடாவில் வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிச்சு. அன்றைக்கி நைட்டே நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு போனேன். ஓகே, அதாவது டெக்னிக்கலி வந்து டைம் லைன் படி பார்த்தோம் அப்படின்னா நேற்று நைட்டு. அடுத்து வந்து போன வருஷம் வந்து சேம் October 15th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன்ல, அந்த வேலையோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூ, ஒரு செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூ, ஹெச்ஆர் ரவுண்ட் முடிஞ்சு அடுத்த இன்டர்வியூ வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூவோட ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் October 15th தான் வந்து நடந்துச்சு. இட் வாஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2019 வந்து இந்த October 15 வந்து ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. லைஃபுக்கு வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ உடனே தோணலை அப்படின்னா கூட அடுத்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமாக வந்து தோணியிருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வேலை சேரும்போது அந்த வேலையில் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சும் சேரல, அது இருக்க மாட்டேன்னு நினச்சும் சேரல. ஆனால் அது வந்து எனக்கு ஒன்று பண்ணுச்சு. அது சில கன் த்ரெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. அது வந்து டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், வேணும்னா அதை போய் பார்த்துக்கோங்க. அடுத்த வந்து போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை கிடச்சிடணும் தான் இன்டர்வியூ பண்ணி தவிர கிடச்சிரும் அப்படின்ற இதில் கிடச்சா நல்லாயிருக்கும்னு இருந்துச்சு. நான் கிடைக்காதுன்னு நினைக்கல, கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதில் வந்து யோசித்து பண்ணேன். ஸோ வந்து அது கிடச்சிச்சு. அப்போ எனக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி அப்போ ஏதாவது ஒன்று நடந்துடுது, அது வந்து பெரிய இம்பேக்டாக வந்துருக்கு. அது மாதிரி நேற்றும் சில விஷயங்கள் நடந்துச்சு. அது வந்து எப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கா, நடக்குதா, என்ன ஏதுன்றதை ஃப்யூச்சரில் பார்ப்போம். முடிச்சாச்சு ஒரு போட்டை தண்ணியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.2 லிட்டர்ஸ் வந்து குடிச்சாச்சு. யா, Day 4 ஆன் ட்ராக். இன்னைக்கு வந்து October 16th. இன்னைக்கு காலை தான் வந்து வெயிட் செக் பண்ணேன். நான் வந்து சண்டே செக் பண்ணதை விட வந்து ஒரு 350 கிராம்ஸ் கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. இன்றைக்கி இன்னும் ஸ்டெப்ஸ் எதுவும் முடிக்கலை. இன்றைக்கி ஃபுட்டும் கம்ப்ளீட் பண்ணணும், ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். அது முடிக்கும் போது தெரியும். இப்போ டைம் வந்து அரவுண்ட் 7:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். about 7:20. ஸோ எனக்கு கொஞ்சம் ஏர்லியராக வந்து ட்ரெயினிங் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து வாக்கிங்க்கு வெளியே கிளம்ப போகிறேன். Hey Google, I'm leaving. Okay. Have a good day. Hey Google, I'm home.
9:43 p.m. ரைட் காய்ஸ், இன்னைக்கு வந்து எல்லாமே முடிச்சாச்சு. ஒர்க் அவுட் இஸ் டன், வாக்கிங் இஸ் டன், அண்ட் ஒன்லி திங் விச் இஸ் பெண்டிங் இஸ் தி நைட் வே ப்ரோட்டீன் அண்ட் மில்க். அது முடிஞ்சுன்னா இன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. ப்ரொடக்டிவான டே. யா, ஐம் கோனா எண்ட் வித் வாட்சிங் மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆகி நான் வந்து பார்க்கணும்னு சரியாக தான் நான் பார்க்கல. இன்றைக்கி வந்து இடத்துல ஒரு பாதி பார்த்துட்டு தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்றதுல இருக்கேன். இஃப் த மூவி இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் அஸ் பீப்புள்ஸே, இன்றைக்கே மூவியை முடிச்சுட்டு அப்புறம் தான் தூங்குவேன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த படம் பேர் வாழை, மாரி செல்வராஜோடது. ஓகே, பாய்.